Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முன்னிலையிலேயே ஆற்று மணல் கடத்திய சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆரணி அருகே தச்சூர் ஆற்றுப்படுகையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மூலம் ஆற்று மணல் ஏலம் விடப்பட்டது. இந்த ஆற்று மணலை ஏலம் எடுத்த நபர்கள் டிராக்டர் மூலம் எடுத்துச் சென்ற நிலையில் ஆளும் திறனற்ற திமுகவினரின் ஆட்சி அதிகாரத்தால் பெயரளவிற்கு ரசீதை வாங்கிக் கொண்டு எண்ணற்ற டிராக்டர் மூலம் மணல் அள்ளியுள்ளனர். மேலும் இதை பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கண்டும் காணாமலும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். திறனற்ற திமுக ஆட்சியில் திமுக நிர்வாகிகள் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆற்று மணலை கொள்ளையடிப்பதாகவும் இதை அதிகாரிகள் தடுக்காமல் வேடிக்கை மட்டும் பார்ப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த நபர் சிக்கினார். விரியூர் கிராமத்தை சேர்ந்த இருதயராஜ் என்பவரின் வீட்டில் சோதனை செய்ததில் அங்கிருந்த வைக்கோல் போரில் அவர் நாட்டு துப்பாக்கியை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த இருதயராஜ் பிடிப்பட்ட நிலையில் நாட்டு துப்பாக்கி மற்றும் வெடிமருந்துகள் சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு துப்பாக்கி கலாச்சாரம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் செம்பட்டி அருகே தனியார் ஏடிஎம்மில் பணம் வைக்க சென்றவரிடம் 27 லட்சம் ரூபாயை கத்தியை காட்டி மிரட்டி பறித்துவிட்டு ஓடியதில் சிறுவன் உட்பட 4 பேர் பிடிபட்டனர். சின்னாளப்பட்டி தனியார் ஏடிஎம்மில் பணம் வைக்க நாகராஜன் என்பவர் கடந்த வெள்ளிக்கிழமை இருசக்கர வாகனத்தில் சென்றபோது புதுக்கோடாங்கிப்பட்டி அருகே 3 மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி 29 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு தப்பினர். இது குறித்த புகாரில் 17 வயது சிறுவன் உட்பட 4 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் போனதால் கொள்ளையர்களின் அராஜகம் அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லை மாவட்டம் மூலைக்கரைப்பட்டி அருகே மனைவி குழந்தையை போதையில் வெட்டிய தொழிலாளி சிக்கினார். கீழ சிந்தாமணியைச் சேர்ந்த செல்வம் என்பவர் மதுவுக்கு அடிமையானதால் அடிக்கடி குடும்பத்தில் தகராறு ஏற்படும் நிலையில் ஞாயிறு அன்று இரவு வழக்கம் போல் ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த செல்வம் மனைவியின் கழுத்தில் வெட்டினார். அப்போது குறுக்கே வந்த அவர்களின் 2 வயது குழந்தையின் மீதும் வெட்டு விழுந்தது. காயமடைந்த இருவரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பிடிபட்ட செல்வத்திடம் விசாரணை நடைபெற்று வருவதை அறிந்த மக்கள் நடப்பது ஸ்டாலின் மாடல் ஆட்சியா போதை மாடல் ஆட்சியா என ஆவேசப்படுகின்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே ஈட்டி மரங்களை வெட்டி கடத்த முயன்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. சேரம்பாடியில் பாதுகாக்க வேண்டிய பட்டியலில் உள்ள 18 ஈட்டி மரங்களை வெட்டி கடத்த முயன்றது தொடர்பாக அரசு ஒப்பந்ததாரர் உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் திணறி வருவதுடன் வனத்தில் உள்ள மரங்களை பாதுகாப்பதிலும் விடியா திமுக அரசின் வனத்துறை செயலிழந்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.